இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 53வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்மளோட கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து இந்த ஒரு விஸ்வரூபத்தின் மகிமையை மீண்டும் விவரித்து சொல்லிட்டே வர்றார். அப்படி சொல்லும்போது போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னதையும் இந்த ஸ்லோகத்தை சொன்னதையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் என்றால் ஒரு கண்டினியூஷனாக ஒரு ஃப்ளோவாக இருக்கும். அப்படி அவர் போன ஸ்லோகத்தில் சொன்னது எப்படி அர்ஜுனர் சிறந்த ஒரு பாக்கியவானாக இருக்கிறார், பாக்கியசாலியாக இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறார் நம்ம கிருஷ்ணன். மீண்டும் அடுத்தவர் சொல்லும்போது தேவாதி தேவர்களும் இந்த சொரூபத்தை காண்பதற்கு தவம் கிடந்திருக்கிறார்கள். பல பல யுகங்களுக்கு, பல கோடி யுகங்களுக்கு அவர்கள் காத்திருந்தும் அவர்களுக்கு இந்த சொரூபம் காட்சி கிடைக்கவில்லை. ஆனால் அப்பேற்பட்ட காண்பதற்கு அரிய, கிடைப்பதற்கு அரிய ஒரு விஷயம் உனக்கு கிடைத்திருக்கு என்றால் நீ அனைத்தையும் விட்டுட்டு நான் மட்டுமே வேண்டும் என்று என்னை தேர்ந்தெடுத்தாய். அர்ஜுனர் இந்த போரில் 2 வாய்ப்புகள் நம்ம அர்ஜுனருக்கு இருந்தது. 2 ஆப்ஷன்ஸ் தந்திருந்தார் கிருஷ்ணர் முன்பு. இது மகாபாரதத்தில் வர்றது அனைவருக்குமே தெரியும். ஒன்று, கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னது, அர்ஜுனா உனக்கு என்னுடைய நாராயணி சேனை வேணுமா, அந்த சேனையை எடுத்துக்கொள், அதை வைத்துண்டு நீ அந்த கௌரவர்களை வீழ்த்தலாம். இல்லை என்றால் அந்த சேனையெல்லாம் வேண்டாம், நான் தான் வேணும் என்று நீ ஆசைப்பட்டாய் என்றால் நான் உனக்கு சாரதியாக வருகிறேன், உனக்கு அந்த ரதத்தை ஓட்டும் உனக்கு ஒரு டிரைவர் மாதிரி நான் வருகிறேன். ஆனால் அப்படி சாரதியாக வந்தாலும், உனக்கு சாரதியாக இருந்தாலும் நான் எந்த ஒரு ஆயுதங்களையும் தரிக்க முடியாது, எந்த ஒரு ஆயுதத்தையும் பிரயோகம் பண்ண முடியாது, அதனால் நான் சண்டை போட முடியாது என்று சுலபமாக சொல்லிட்டார் கிருஷ்ணன். அர்ஜுனன் நினைத்திருந்தால் நாராயணி சேனையை பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சேனை என்ன, சாதாரணமான சேனை, அந்த பரம்பொருளை நம்ம கூட வரட்டும் என்று அனைத்தையும் விட்டுட்டு அந்த கிருஷ்ணரையே தேர்ந்தெடுத்தார். போர்க்களத்திலும் நீயே எனக்கு குருவாக இருக்க வேண்டும் என்று முழுமையாக சரணாகதி செய்தார். அதனால் அப்பேற்பட்ட ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்வரூபம் கிடைக்கும் என்று சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் தொடர்ந்து சொல்கிறார் கிருஷ்ணர், எந்த ஒரு வேதங்களை படிப்பதினாலும், வேதங்களின் அத்தியாயனம் செய்து அதை பின்பற்றாமல், வேதங்களை படிப்பது வேறு, அதன்படி வாழ்வது வேறு. அதனால் அதை படித்தால் மட்டும் போதாது, அதுபடி வாழவும் வேண்டும். அதனால் வேதங்கள் படி வாழ்ந்தாலும், தவங்கள் பல செய்தாலும், தானங்கள் பல செய்தாலும், நற்செயல்கள் பல செய்தாலும், அப்பேற்பட்ட எந்த விதமான மகா புண்ணியங்களை செய்தாலும் இந்த ஸ்வரூபம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இது அவ்வளோ அரிய ஒரு ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபம் புண்ணியங்கள் பாவங்களின் அந்த ஒரு கணக்கிலிருந்து வர சாதாரண ஒரு விதமான புண்ணிய பலம் இல்லை. இது அனைத்திற்கும் தாண்டி ஒரு கர்ம பலனாக இதை நினைக்காமல் இது அடையக்கூடிய உயர்வான விஷயம், இது இருக்கிறதுலையே உயர்வான விஷயம், அதை அடைவதுதான் என்று சொல்றார் கிருஷ்ணர். அப்பேற்பட்ட அந்த சுரூபத்தை உனக்கு தந்திருக்கேன் என்றால் அனைத்தையும் விட்டுட்டு நான் தான் வேண்டும் என்று சரணாகதி செய்தாயே, அதனால்தான் உனக்கு இந்த சுரூபத்தை நான் தந்தேன், இந்த காட்சியை, இந்த தரிசனத்தை நான் தந்தேன் என்று சொல்கிறார் கிருஷ்ணன். அதனால் என்னதான் நல்ல விஷயங்கள் பல செய்தாலும் மனதுக்குள்ள அந்த பகவானிடம், மனதளவில் அந்த இறைவனிடம் நம்ம சரணாகதி செய்யலை, அந்த இறைவனிடம் நம்மை அர்ப்பிக்கவில்லை என்றால், அர்ப்பணம் செய்யவில்லை என்றால்